எல்லாரும் டூர் கூட்டு போறாங்கப்பா. நானும் கூட போவா? எங்கம்மா போறீங்க? இங்க பக்கத்துல சயின்ஸ் எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்கப்பா. அதுக்கு தான் கூட்டு போறாங்க. நானும் போவா? யார் யார் போறீங்க? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே தான்ப்பா. பாய்ஸ் கூட சேர்ந்து டூர்லாம் போகக்கூடாதுமா, தப்புமா, அப்பா தப்பு. நீங்க டூருக்கு என்ன அலோவ் பண்ணனா நான் சாப்பிடவே மாட்டேன்ப்பா. சாப்பிடாம கடை எனக்கு என்ன? ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? போகக்கூடாது, அவ்வளோதான். ஸ்ட்ரிக்ட். என்ன பாப்பா சீரியஸாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லப்பா, ஸ்கூல்ல டூர் கூட்டு போறாங்க. அதான் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எங்கடா டூர் போறீங்க? ஹைதராபாத்ப்பா. ஹைதராபாத் போயிட்டு அப்படியே கோவா போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். எத்தனை நாள்? 5 நாள்ப்பா. ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. பாப்பா 5 நாள் நீ இல்லாமல் நான் எப்படி பாப்பா? என்னப்பா 5 நாள் கூட இருக்க மாட்டீங்களா? இப்படிலாம் நீ சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, ஆளை விட்டா சாப்பிட டூருக்கே போல. ஐயோ. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போறாங்கப்பா. நானும் கூட போவா? யார் யார் போறீங்கம்மா? ஃப்ரெண்ட்ஸ்னா? கேர்ள்ஸ் மட்டும் தான்ப்பா. நீங்கள் கேர்ள்ஸ் மட்டும் தான்மா போகிறீங்க. என்ன பிரச்சனைனா தேட்டரில் பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அப்பா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? என்னம்மா நான் பண்ணுறது கரெக்டு தானே? ஐயோ, உங்ககிட்ட பேசவே முடியலப்பா. நல்லா பண்றீங்கப்பா. பண்ணுங்க பண்ணுங்க. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போறாங்கப்பா. நானும் கூட போறேன். என்ன படத்துக்குடா? ஏதோ புதுசா ரிலீஸ் ஆயிருக்க போனப்பா. எதுவும் தெரியல. யார் யார் போகிறீங்க? நான் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. பொண்ணுங்களாவா? ஆமாப்பா, பொண்ணுங்க. நான் வேணா அந்த தேட்டர் ஃபுல்லாக டிக்கெட்டை புக் பண்ணிடவா? அப்படின்னா வேற யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்ப்பா அப்படி பண்றீங்க? நான் படத்துக்கே போலப்பா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறேன்? செக்யூரிட்டாக வளர்க்க வேணாமா பாப்பா? உன்னை யார் பாப்பா பத்திரமா பார்த்துக்கிறது? ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறீங்கப்பா. ஐயோ ஐயோ. அப்பா குவார்டர்லி எக்ஸாம்ஸோட மார்க் கொடுத்துறாங்கப்பா. இந்தாங்கப்பா ரேங்க் கார்டு. ரேங்க் கார்டா? என்ன மார்க் எடுத்திருக்க? எல்லாத்துலேயும் வெறும் 96 எடுத்து வச்சிருக்க. அப்பா அடுத்த 96 ஒரு இதில் ஏன் 95 தான் எடுத்திருக்க? என்ன படிக்கிற? அப்பா அடுத்த வாட்டி ஒழுங்கா எடுத்துறேன்ப்பா. இப்படி தான் வட்ட சொல்கிறேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், நீ இந்த லட்சணத்தில் படிக்கிறேன்னா நான் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? போ போ. அப்பா கிச்சன்ல ரேங்க் கார்டு வச்சிருக்காது, அப்படியே எடுத்துட்டு வந்துடுங்களேன். வந்துட்டீங்களா? என்ன பாப்பா எல்லாத்துலேயும் 50 60ன்னு எடுத்திருக்க? என்ன பாப்பா டோட்டல் 500க்கு 220 எடுத்திருக்க? ஆமாப்பா, நம்ம படிக்கும் போது அதை கவனிக்க மாட்டேங்கிறோம். அப்படியே என் ரேங்க் கார்டு பார்த்த மாதிரியே இருக்கு. சூப்பர் பாப்பா, பிரிச்சு நேர சைன் போட்டுறேன். ஜாலி பண்ணு. அப்பா நீங்களாச்சும் ரெஸ்டாரண்ட் கூட்டு போங்கப்பா. ரெஸ்டாரண்டா? என்ன ரெஸ்டாரண்ட்? அப்பா இங்க பக்கத்துல ஒரு சூப்பரான நான்வெஜ் கடை இருக்குப்பா, கூட்டு போங்கப்பா. நான்வெஜ் கடைக்கு கூட்டு போகிறது பிரச்சனை இல்லை பாப்பா. இப்போ நம்ம போய் நீ என்ன ஆர்டர் பண்ணுவ சொல்ல? ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவேன். மட்டன் தான் போடுவாங்க, அது ஆட்டுக்கறி தான் போடுவாங்க. உனக்கு தெரியுமா? நாய்க்கறி போட்டுறாங்க, ஏமாத்துறாங்க. சிக்கன் 65 ஆர்டர் பண்ணுவேன். காக்கா கறியை போட்டு வச்சுருப்பாங்க, கோழிக்கறியை போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நான் பக்கத்தில் போய் மட்டன் வாங்கிட்டு வரேன், அம்மாட்ட கொடுத்து சமைப்போம், சமைச்சு சாப்பிடுவோம். ஓகே? அதை சாப்பிடக்கூடாதப்பா, ரெஸ்டாரண்ட்டுக்கே கூட்டு போக சொல்கிறேன். நான் ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், ஒரு தடவை சொல்லிட்டா சொன்னது தான். அப்பா நைட்டு டின்னருக்கு வெளில போய் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன்ப்பா. வெளியே வா, எந்த கடைக்கு போகலாம் சொல்லு? இங்கே பக்கத்தில் ஒரு பியூர் வெஜ் கடை இருக்குது, செம்மையாக இருக்கும் தெரியுமா? வெஜ்ஜா பாப்பா? நான்வெஜ் கடையாக போகலாம் பாப்பா. நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜுங்கிற பேரில் சொல்கிறாங்க, நம்ம வெளியே போய் சூப்பராக நான்வெஜ் சாப்பிட்டுலாம். என்ன சொல்கிறேன்? அப்பா இங்கே நான்வெஜ்னா எந்த கறி போடுவானே தெரியாதுப்பா. ஆட்டுக்கறியா இல்லை நாய்க்கறியானே தெரியாதுப்பா. அதெல்லாம் நான் உனக்கு சூப்பராக பார்த்து வாங்கி தரேன், வா போகலாம். நான் இருக்கேன், வா. ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.